ஸோ இன்னைக்கு டே 8 ஓகேப் செட் 5. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 வந்து படிக்கணும். இது படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் வந்து ராசி பலன் பார்க்குற மாதிரி தான். இங்கிலீஷ்ல வந்து ஓகுல எழுதுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 வார்த்தை மட்டும் பாருங்களேன். செகண்ட் சென்டென்ஸ் சொல்றேன். யூ வாண்ட் ஹார்மனி, யூ ரிசீவ் கான்ஃப்ளிக்ட். You want upliftment and camaraderie, and you feel you receive lonely rough waters. இப்போ இந்த கேமராடரி இதுக்கு வந்து அர்த்தம் வந்து எனக்கு காலையில தெரியல. பட் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். பாசிட்டிவா தான் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அப்லிஃப்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. அப்ப இதுவுமே அண்ட் வச்சு வருது. கண்டிப்பா ஏதோ பாசிட்டிவான ஒரு வார்த்தை. பட் யூ ஃபீல் யூ ரிசீவ் லோன்லி ரஃப் வாட்டர்ஸ். அது ரொம்ப ஹார்டான ஃபீலிங்ஸோட தனிமையா இருக்கிறது தான் வந்து இந்த லோன்லி ரஃப் வாட்டர்ங்கிறது. அப்போ இந்த கேமராடரி அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது வரலங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டான வார்த்தை தெரியல. பட் இன்னைக்கு படிக்கிற ஒகேப்ல வந்து நமக்கு இந்த வார்த்தை இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஒகேப் படிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு பாருங்களேன். ஆக்சுவலி உண்மையாவே இந்த மாதிரிலாம் சில வார்த்தை பார்க்கும்போது தோணும். இப்படிலாமா எழுத போறாங்க ஒரு எடிட்டோரியல்ல, இதெல்லாமா எழுத போறாங்கலாம் சிலது தோணும். பட் எழுதுறாங்க பாருங்களேன். இது ஒரு நல்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு இங்கிலீஷ் இதுல எழுதுறவங்க தான். இவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய வார்த்தை வரும். அப்பெல்லாம் எனக்கு தோணும், நம்ம ஒகேப்லாம் படிக்க மாட்டோமேன்னு. ஒரு வழியா இப்பெல்லாம் ஒகேப் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு காலையிலேயே வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் இத பார்த்ததும் எனக்கு. சரி, இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த சென்டென்ஸோட ஓவரால் மீனிங் நமக்கு புரியுது. இத வச்சு இப்போ ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. என்னது? கேமராடரினா என்ன? இந்த 3க்குமே நமக்கு அர்த்தம் தெரியாது. 1, 2க்கு தெரியும். இன்னும் 1 இப்ப இது நார்மலா எனக்கு குடுத்திருந்தா, இதுல வந்து எனக்கு 2 தான் தெரியும். 1 தெரியல. அப்படியே நான் முழிச்சுட்டு தான் இருப்பேன். ஸ்கிப் தான் பண்ணியிருப்பேன் இந்த கொஸ்டின. ஸோ இந்த இத படிச்சு முடிச்சுட்டு வந்து இதுக்கு நம்ம ஆன்சர் போடுவோம். ஓகே. ஓகே. செட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வார்த்தை. இம்ப்ரெசாரியோ. SARIO. இம்ப்ரெசாரியோ. அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கான்சர்ட் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதெல்லாம் ஈவென்ட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றவர் தான். A person who organizes concerts. அதுதான் இம்ப்ரெசாரியோ. A person who organizes concert. ஓஹோ, சாரி இருங்க. Who organizes concerts. அததான் வந்து இம்ப்ரெசாரியோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற என்னென்ன வார்த்தை இதுக்கு சொல்லலாம்? ஆர்கனைசர்னே சொல்லலாம். நான் நிறைய தெரிஞ்ச வார்த்தை எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன். மேனேஜர்னு சொல்றாங்க, டைரக்டர்னு சொல்றாங்க. தெரியாத வார்த்தையை மட்டும் சொல்றேன். தெரியாதுன்னு இல்லை, கொஞ்சம். ப்ரமோட்டர், கண்டக்டார் அவ்வளவு, மத்ததெல்லாம் நமக்கு தெரியும். கண்ட்ரோலர், ஒரு விஷயத்த கண்ட்ரோல்டா கொண்டு போறாங்க, கண்ட்ரோலர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சினோனிம்ஸ். செகண்ட் வேர்டு, இதுக்கு ஆன்டனம்ஸ்னு எதுவும் இல்லை. செகண்ட், இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி இடியம் மாதிரி. டு ஃபேன்சி ஒன் செல்ஃப். இது என்னன்னா, நம்மள நாமளே பெருசா நினைச்சு பார்க்கறது. இப்போ ஒரு SBI POவா உட்காந்துருக்கோம், நம்மள நாமளே நினைச்சு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். அது ஆக்சுவலி அதான். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒஸ்டா பாடுவாங்க, தன்னை ஒரு பெரிய சிங்கரா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மள நாமளே அந்த மாதிரி ஃபேன்சியா நினைச்சு பார்த்துக்கிறது. ஃபேன்சிங் அவர் செல்ஸ், அதுதான் வந்து இதோட மீனிங். எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ராம் fancied himself playing cricket for his country. அப்படி வந்து அவன் நினைக்கிறான் தன்னை. அவன் அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்டரா வந்து நமக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அதுல நம்ம கற்பனையில நம்ம அப்படி இருக்கிற மாதிரி நினைக்கிறது தான் ஃபேன்சி ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது. தேர்டு, கான்கிரிகேஷன். GREGATION. கான்கிரிகேஷன். ON. இதை பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, கான்வெகேஷன் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா மீனிங்கும் அதுதான். இது வந்து ஒரு கேதரிங், அதுதான் வந்து மீனிங்கே. ஸோ கான்கிரிகேஷன்னா நம்ம கான்வெகேஷன் ஞாபகம் இருக்கணும். ஒரு குரூப், ஒரு கேதரிங் ஆஃப் பீப்புள், அதுதான் இதோட
மீனிங். இப்போ இதுக்கு நிறைய வேற வேற வேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னா தெரியாத வேர்ட்ஸ் மட்டும் எழுதுறேன். பட் அசம்பிளின்லாம் சொன்னா நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஃப்ளாக், ஸ்வாம், பீவி, ஹர்ட், பேக், ஹோர்ட், மாப். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? த்ராங், THRONG, த்ராங். அவ்வளோதான், எல்லாம் வந்துருச்சா? கடைசியில் வேணா சும்மா ஆசைக்கு ஒரு க்ரௌடுன்னு எழுதிக்கோ. ஆனால் இருக்கிற எந்த வார்த்தையுமே எனக்கு வந்து பிடிக்கல. க்ரௌடு இது வந்து படிக்கிறோம். ஸோ கான்வகேஷன், கேதரிங் ஆஃப் பீப்புள். இந்த ஃப்ளாக், ஸ்வாம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக எழுதிக்கலாம். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். லைக் சென்டென்ஸாக எழுதிக்கலாம் அப்படிங்கிறேன். அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப், இல்லைன்னா பேர்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. பேர்ட்ஸ். அடுத்த ஹேர்ட் எழுதிக்கலாமா? கோட்டுக்கெல்லாம் இது பார்த்துருப்போம். அப்புறம் எலிஃபென்ட்ஸ் இது கூட நான் பார்த்துருக்கேன். அதனால இது எனக்கு தெரியும். ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப் அப்படிங்கிறது அது கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாம்லாம் இருந்தா பார்ப்போம். ஸ்வாம் அப்படிங்கிறது வந்து இந்த a swarm of journalists. A swarm of journalists. ஒரு க்ரௌடா இவங்க மோஸ்ட்லி வந்து என்ன சொல்றது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குரூப். ஏன்னா அவங்க ஏதாவது கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஸ்வாம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு சொல்ற இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்துட்டா நம்ம மாப் வந்து நிறைய இடத்துல பார்த்துப்போம். The cricket team was mobbed. அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப குபி குபின்னு எல்லாரும் போய் அவங்கள சூழ்ந்து நின்றுவாங்கல்ல, அதான் மாபிங். மாப்டு பை ஃபேன்ஸ். இதெல்லாம் இந்த வார்த்தை மறக்க கூடாதுன்னு நம்ம எழுதுற சென்டென்ஸ். எல்லாமே சேம் மீனிங் தானே. த்ராங் இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ளாக், ஸ்வாம், பெவி, ஹர்ட், பேக், ஹார்ட், மாப், த்ராங், க்ரௌட் எல்லாமே. ஹார்ட் அப்படிங்கிறது கூட ஒரு சென்டென்ஸ் எழுதிடலாம். A horde of tourists entered the museum. Entered the museum. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக எழுதுறது. அடுத்து ஃபோர்த். இது தேர்ட் தானே? ஆமா, இது ஃபோர்த். இம்பர்டினன்ட். இம்பர்டினன்ட். இம்பர்டினன்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தையில இருந்தே நமக்கு அப்படியே எழுதிடலாம். irrelevant, irrelevant. impolite. வேற என்ன? ill mannered. இது எல்லாமே மீனிங். அதாவது இதுக்கு ரெண்டு விதமா ஆக்சுவலி ரொம்ப இன்டென்ஸா சொல்லணும்னா பொருத்தமற்ற அப்படின்னு சொல்லலாம். irrelevant-ஆ இருக்குது. இன்னொன்னு ரொம்ப துருதுருன்னு ஒரு மரியாதை இல்லாம துடுக்குத்தனமா அப்படின்னு சொல்ற இன்னொரு இது. அதுதான் சேர்த்து தான் நான் எழுதியிருக்கேன். irrelevant, impolite, ill mannered இப்படி எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு டிஃபரன்ஸா இன்னும் என்ன வார்த்தை அப்படின்னா ஆப்போசிட். ஆப்போசிட். வேற என்ன? இதெல்லாம் ஈஸி. inappropriate. வேற இதுக்கு சினானிம்ஸ் என்னது? ரூடா இருக்கிறது. இந்த வார்த்தைலாம் நமக்கு தெரியும். ஸோ நான் அதெல்லாம் எழுதல. டிஸ்கார்டியஸ். டிஸ் ஒரு கர்டசியே இல்ல சொல்லுவோம்ல. என்ன இப்படி பிஹேவ் பண்றாங்க? டிஸ்கர்டியஸ். ஸோ டிஸ்கர்டியஸ்ங்கிறது கூட அதோட சினானிம்ஸா இருக்கும். அப்புறம் இப்போ இதுக்கு ஆன்டனிம்ஸ் சொல்ல போனா ரொம்ப நல்ல நல்ல விதமா நடந்துக்கிறது. ஸோ ஹம்பிளா இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது, ஹம்பிள். அங்க இம்பர்டினன்ட் வந்துச்சா, இங்க பெர்டினன்ட். வேற ஜெனியல். GENIAL. ஜெனியல். இந்த ஜெனியல் கூட இன்னும் நம்ம சில இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜெனியல், டெம்பரேட் இதெல்லாம் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? ஜெனியல், டெம்பரேட், மக்னானிமஸ் பெரிய மனசு, கிளீமெண்ட், இன்கிளிமெண்ட்
கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம். கைண்ட், மெர்சி, ஹம்பிளா நடந்துக்கிறது. ஸோ பாருங்களேன், நமக்கு படிச்சது எங்க நமக்கு ஞாபகம் வருதுன்னு அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோமா? ஒரு நிமிஷம் இருங்க. கிளீமெண்ட் தேர்ட் டே இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கிளீமெண்ட் 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 இந்தோ ஜெனியல், டெம்பரேட், மெக்னானிமஸ். அந்த ரிவிஷன் பண்ண நமக்கு உண்மையிலே இது நான் அந்த புக்ல படிக்கும் போதுமே எனக்கு தோணுது, ஜெனியல் இந்த வார்த்தை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு. ஜெனியல்னாலும் எனக்கு அடுத்த வார்த்தைவே டெம்பரேட், மெக்னானிமஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. மெக்னானிமஸ்னா அந்த பெரிய மனசு இருக்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த நம்ம படிச்ச அந்த சென்டென்ஸோட படிக்கணுங்கிறதும் இங்க வந்து நல்லா யூஸ் ஆச்சு. ஏன்னா கிளீமெண்ட்னா ஞாபகம் இருக்காது. கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ரிவிஷன் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து ஆன்டனிம்ஸ் முடிஞ்சு. அப்புறம் 5th வார்த்தை ஆர்க் எனிமி. எந்த ஒரு பர்சன் மேல நமக்கு அதிகமான வெறுப்பு இருக்கோ அந்த பர்சனை தான் வந்துட்டு ஆர்க் எனிமி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளோட ரைவல். காம்பேட்டன்ட், நம்ம காம்பேட்னா சண்டை, காம்பேட்டன்ட்னா நம்மளோட சண்டைக்காரன் கூட வச்சுக்கலாம். அட்வர்சரி, அட்வர்சரினா எதிரி, அட்வர்சரி எதிரி, அட்வர்சரி எதிரி, அந்த ரீன்னு முடியறதுக்கு. இன்னொன்னு அட்வர்சரி, இல்ல அது வேற, அட்வர்ஸ். ஓகே, அட்வர்சரி. இப்போ இதுக்கு வந்து ஆன்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, நம்ம கம்பேனியன்ல இருக்கிறவங்க, கம்பேனியன்ஷிப், கேமராடரி. ஸோ இந்த வார்த்தை தான் வந்துட்டு மேல நான் கொடுத்திருந்தது. கேமராடரி அப்படிங்கிறது லைக் சேர்ந்து இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப், தோழமை, இது எல்லாமே வரும். சாலிடாரிட்டி, இதுவும் சேர்ந்து வந்து ஒரு இதுல ஒற்றுமையா ஒரு வேலை பார்க்கறது, சாலிடாரிட்டிங்கிறது. இதுவுமே அப்படிதான், ஒரு கம்பேனியனா இருக்கிறது தான் சாலிடாரிட்டியும். ஸோ கம்பேனியன்ஷிப், கேமராடரி, சாலிடாரிட்டி, இது எல்லாமே வந்துட்டு எனிமிக்கு ஆப்போசிட். ஃப்ரெண்ட்ஷிப், தோழமை, இந்த மாதிரி மீனிங்ல வரும். இப்போ வாங்க அந்த மேல இருக்கிறதுக்கு போலாம். ஸோ அட்வர்சரி எதிரி, காம்பேட்னா சண்டை, காம்பேட்டன் சண்டைக்காரன், சாலிடட்ரிங்கும் போது தான் ஒரு தோழமை, ஒரு கம்பேனியன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வரும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற என்னது, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஓ சாரி, ஃப்ரெண்ட்ஷிப் எழுத மாட்டேங்குது. சூப்பர். ஓ ஓகே, ஸ்டக் ஆயிடுச்சு, ரிவிஷன் பண்ண முடியல ஃபுல்லா. ஓகே, நான் ஒன்று ரிவிஷன் தனியா ஒரு வீடியோவா போட்டுறேன், இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்தா இது வேற நிக்காது. சரி, ஓகே.